வணக்கம். கடந்த 20/11/2024 புதன்கிழமை அதிகாலை ஒரு 5:30 மணி அளவில் கேடிசி நகரில் உள்ள ஹவுசிங் போர்டில் எங்கள் மக்கள் தேசம் கட்சியை சார்ந்த சேர்மாதாகி நிர்வாகி திரு ஆசை தம்பி அவர்களை எஸ்பி தனிப்படை சென்று அவரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நீதிமன்றத்துக்கு எதிராக ஒரு துணிக்கடையில் வேலை செய்து கொண்டிருந்த திரு அலெக்ஸ்குமார் என்பவரையும் கைது செய்து வீரநல்லூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததாக தகவல். அதைத் தொடர்ந்து நாங்கள் அவர்களின் வழக்கறிஞர்களாகவும் கட்சியை சேர்ந்தவர்களாகவும் அவர்கள் உறவினர்களாகவும் அவர்களை தேடி எல்லா காவல் நிலையமும் சென்று விசாரிக்கும் போது அவர்களை தனிப்படை கைது செய்து திருநெல்வேலி சேர்மதை சரகத்துக்கு உட்பட்ட வீரநல்லூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததாக தகவல் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து வீரநல்லூர் காவல் நிலையத்தில் அருகிலுள்ள குவார்டர்ஸில் அவர்களை அழைத்து சென்று அங்கே உதவி ஆய்வாளராக பணி செய்து கொண்டிருக்கும் இசைக்ராஜா அவர்களை மிகவும் மனித உரிமை மீறலாக அவர்களை துன்புறுத்தி கொடூரமாக அவர்களின் இரு கைகளையும் உடைத்து அவர்களை அரசு மருத்துவமனையில் அனுமதி செய்தார். எங்களுக்கு தகவலின் பேரில் நாங்கள் அரசு மருத்துவமனை சென்று அவரை விசாரித்த போது முழுக்க தன்னுடைய சாதி வெறியோடு அவர்களை கொடூரமாக சித்திரவதை செய்து தன்னுடைய இரு கைகளையும் அலெக்ஸ்குமார் அவர்களின் வலது கைகளையும் ஆசை தம்பி அவருடைய வலது கையையும் விக்னேஷ் என்ற காவலர் அவர்களின் வாய்களை பொத்தி கொண்டு அவர்களை பிடிக்க மற்றும் அடையாளம் காட்டக்கூடிய 4 நபர்கள் அவர்களை பிடித்து கொண்டு இசைராஜா ஒரு ஆயுதத்தால் அவர்களின் இரு கைகளையும் உடைத்து சாதியை சொல்லி நான் இருக்கும் இந்த பகுதியில் பல்லனோ பறையனோ நீங்கள் யாரும் வரக்கூடாது, நான் கூப்பிட்டா வரமாட்டீங்களா என்று கொடூரமாக இங்கே நான் இருக்கும்போது இந்த தேவர் சாதி சார்ந்தவர்கள் நீங்கள் கொலை பண்ணுவீங்களா, இந்த கொலையை கடந்த முன்னிருப்பலத்தில் நடந்த ஒரு கொலை வழக்கில் நீங்கள் தான் ஒத்துக்கிறணும் என்று மிரட்டியிருக்கார். அவர்கள் இந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்கள் 2 வருடமாக திருந்தி வாழ்கிறோம் என்று கூறியும் அவர்களை கேட்காமல் நான் இருக்கும்போது இந்த கொலையை பல்லர்களும் பறையர்களும் இங்கே தலையெடுக்கக்கூடாது, இந்த கொலையை நீங்கள் தான் செஞ்சு ஒத்துக்கோங்க என்று சொல்லி அடித்து இருவரையும் தன் கைகளை உடைத்து மருத்துவமனையில் கொண்டு அனுமதித்தார். நாங்கள் விசாரித்த போது அவர்கள் அலெக்ஸ்குமார் ஆசை தம்பி இருவரையும் இந்த சம்பந்தமாக எந்த புகாரையும் கொடுக்கக்கூடாது, கீழே விழுந்துட்டேன்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மிரட்டி கொண்டு வருகிறார். அவர் குடும்பத்தையும் மிரட்டி கொண்டிருக்கிறார். மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் ரிமாண்ட் செய்ய வரும்போது அவர்களை சொல்ல விடாமல் மேஜிஸ்ட்ரேட் ஐயா வர்ற வரைக்கும் அங்கே இருந்து பாதுகாப்பிற்குரிய காவலருடைய ஃபோனில் தொடர்பு கொண்டு உன்னை சுட்டுருவேன், எந்த வக்கீலும் முன்னால் வரமாட்டாங்க, உங்கள் கட்சிக்காரங்க யாரும் வரமாட்டாங்க, உங்கள் சொந்தக்கார யாரும் கடைசி வர மாட்டாங்க, நீங்கள் இன்னைக்கு சாட்சி சொன்னாலும் நாளைக்கு நீங்கள் வாய்தாக்கு கோர்ட்டு தான் வரணும், என்ன ஒன்றும் செய்ய முடியாது, நான் ஏற்கனவே ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணியிருக்கேன், நான் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு, இந்த என்னையை அதுக்காக தான் இங்கே வச்சுருக்காங்க, அதனால் நீ எங்கேயும் தப்ப முடியாது, இந்த திருப்பு சொல்லிவிட்டு நீ எங்கேயும் போக முடியாது, நான் உன்னை எப்போனாலும் தூக்கி கொண்டு உன் காலை உடைப்பேன், மறுபடியும் இன்னொரு கையும் உடைப்பேன் என்று பகிரங்கமாக மிரட்டுகிறார். இதுக்கு சாட்சியாக அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் ஃபோன்லையும் நேரடியாக மிரட்டுகிறார். அங்கே இருக்க காவல்துறை அதிகாரிகள் ஃபோன்லையும் பேசி ஃபோனை கொடுத்து நீ இதை சொன்னா உன்னை ஒரு காலை உடைச்சிருவேன், உன்னை சுட்டுருவேன், யாரும் உங்களால் வரமாட்டாங்க என்று தொடர்ந்து மிரட்டி கொண்டே இருக்கிறார். மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் செஞ்சதுக்கு அப்புறமும் இப்படி சாட்சி சொல்லிட்டியான்னு அவர் காவல்துறை அதிகாரியோட ஃபோனில் சென்று மிரட்டுறார். இப்படி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய முழு சாதி வெறியாலும் இங்க சமூக மக்களை தொடர்ச்சியாக அச்சுறுத்தியும் அவர் பணி செய்யக்கூடிய எல்லா காவல் நிலையத்திலையும் நீங்க விசாரணை செய்தாலே தெரியும் அவருடைய ஸ்டைல் என்னன்னா, சினிமாவில் இருக்க பெரிய ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய அதிகாரி போல இருந்து கொண்டு இதை தொடர்ச்சியா மிரட்டுறது, அடிக்கிறது, நான் தனியா துப்பாக்கி வச்சிருக்கேன் சுட்டுருவேன், அவர் வண்டியில பார்த்தீங்கன்னா எப்பவும் ஆயுதத்தோட தான் இருக்காரு. யாருனாலும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வா போட்டு பார்க்கலாம், ஒத்தைக்கு அடிச்சு பார்ப்போம், நான் கிக் பாக்ஸரு, இந்த மாதிரியான தொடர்ச்சியான ஒரு பகிரங்கமான சவாலே கொடுப்பாரு. அது எல்லா மகளிர்களையும் சமூகத்திலையும் போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலையிலையும் நாங்கள் இது சம்பந்தமாக சேர்மாதாவி மேஜிஸ்ட்ரேட்டை ஒரு புகார் கொடுத்துருக்கோம் அவரோட தந்தையை வச்சு. அந்த புகார் சம்பந்தமாக அவர் நடவடிக்கை எடுக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க மேலே ஒரு தவறான ஒரு செய்தியாக ஒரு வலைதளத்தில் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு மதுரையில் நடந்த ஒரு செய்தியை வெளியிட்டு அந்த காணொலி கீழே இந்த செய்தியை பொருத்தி தவறான ஒரு நிகழ்ச்சியை ஒரு வலைதளங்களில் பரப்பி கொண்டிருக்காங்க. அதாவது வேற ஒரு வீடியோவை போட்டு அந்த வீடியோக்குள்ள இந்த செய்தியை போட்டு அவங்க சமூகத்தை சார்ந்தவங்க அதை பரப்பி கொண்டிருக்காங்க. அதாவது இவங்க மேலே ஒரு தவறான அலிகேஷனை சொல்லணும்காக. இது போக இவங்களை
இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரை வந்து போலீஸ் 2 காவலர்களை இவங்க அருவாளால வெட்ட போனாங்க, நாங்க ரோந்து பணியில இருக்கும்போது அருவாளாக வெட்ட போனாங்கன்னு ஒரு 9 மணிக்கு இந்த தகவல் நடந்ததா. 20/11/24 காலைல 9 மணிக்கு 2 காவலர்களை இவங்க 2 பேரும் அருவாளால வெட்ட போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு ஒன்று பதிவு போட்டிருக்காங்க. கிரைம் நம்பர் 664/2024. ஆனா இவங்களை காலையில எடுத்ததே காலைல 5:30க்கெல்லாம் திருநெல்வேலியில இருந்து இவங்களை கைது பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க எஃப்ஐஆர் வந்து போலியா, அதுவும் வேற சமூகத்தின் மூலமா கொடுத்துடக்கூடாதுன்னு எங்க சமூகத்திலுடைய, அதாவது ஒரு பட்டியலின சமூகத்துடைய காவலர்களை வச்சு கூட அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துடலாம். ஏன்னா இவங்க எதிராக காவல்துறைக்கு எதிராக பேரக்கூடாதுன்னு அப்படி ஒரு போலியான பொய்யான ஒரு வழக்கு புனையப்பட்டிருக்கு இவங்க மேல. அது சம்பந்தமா நீதிபதி சரமாதி நீதிபதி அவர்களை கைது செய்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக இசக்கிராஜ் அவர்கள் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னக்கூட்டியே பணிமாறுதல் அவருக்கு வந்து விட்டது என்ற ஒரு தகவல் இருக்கு. பணிமாறுதல் வந்தும் அவர் செல்லாம எஸ்பி கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நான் ஒரு இந்த ஏரியாவில் ரவுடிசத்தை கட்டுப்படுத்துறேன் அப்படிங்கிற பேர்ல ஒன்றும் எந்த தவறும் செய்யாத, எந்த குற்றம், அதாவது கடந்த 2 வருஷமா இவங்க மேல எந்த குற்ற பின்னணியும் கிடையாது. அதாவது எஸ்.ஏ. ராஜா அவர் பணி அந்த விவரநல்லூர் காவல் நிலையத்தில் அவர் பதவிக்கு வந்த பிறகு தொடர்ச்சி அங்க இருக்க வரலாற்று சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் எல்லாம் அழைத்து அவர் பார்த்து ஒன்டன் போடுறாரு, இங்க வந்து என்னை பார்த்துட்டு போகணும்னு சொல்லி சொல்றாப்ல. இவங்க மேல ஹெச்எஸ் லிஸ்ட் இருக்கு இவங்க 2 மேலையும். இவங்களையும் வர சொல்லி இவங்க பாத்துக்கிறாங்க. இவர் நேரடியாக அவர்கிட்ட பேசுறாங்க. ஒரு ஒன்டன் போடுறாரு, ஒன்டன்ல இவங்க அட்டன் ஆகுறாங்க. மறுபடியும் 1 மாசம் கழிச்சு ஒரு ஒன்டன் போடுறாரு. அந்த ஒன்டனுக்கு இவங்க நேரடியாக காவல் நிலையத்துல ஆஜராகிட்டு இருக்காங்க. கடந்த 18/11/24 அன்னைக்கு திங்கட்கிழமை காலையில இவங்க காவல் நிலையத்துல இவர் முன்னால ஆஜராகிட்டு தான் போறாங்க. இப்படி ஒன்டனுக்கு அட்டன் ஆகுறாங்க. இவர் 1 வாரம் கழிச்சு ஒன்டன் போடுற, வெள்ளிக்கிழமை சேரமதி ஆர்டிஓக்கு வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்படி இவங்க மேல ஏதாவது தவறு இருந்தா அன்னைக்கு கைது பண்ண வேண்டியதானே. இவர் வந்து போலியா, அதுவும் வேற சமூகத்தின் மூலமா கொடுத்துடக்கூடாதுன்னு எங்க சமூகத்திலுடைய, அதாவது ஒரு பட்டியலின சமூகத்துடைய காவலர்களை வச்சு கூட அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துடலாம். ஏன்னா இவங்க எதிராக காவல்துறைக்கு எதிராக பேரக்கூடாதுன்னு அப்படி ஒரு போலியான பொய்யான ஒரு வழக்கு புனையப்பட்டிருக்கு இவங்க மேல. அது சம்பந்தமா நீதிபதி சரமாதி நீதிபதி அவர்களை கைது செய்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக இசக்கிராஜ் அவர்கள் ஏற்கனவே 1 வாரத்துக்கு முன்னக்கூட்டியே பணிமாறுதல் அவருக்கு வந்து விட்டது என்ற ஒரு தகவல் இருக்கு. பணிமாறுதல் வந்தும் அவர் செல்லாம எஸ்பி கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நான் ஒரு இந்த ஏரியாவில் ரவுடிசத்தை கட்டுப்படுத்துறேன் அப்படிங்கிற பேர்ல ஒன்றும் எந்த தவறும் செய்யாத, எந்த குற்றம், அதாவது கடந்த 2 வருஷமா இவங்க மேல எந்த குற்ற பின்னணியும் கிடையாது. அதாவது எஸ்.ஏ. ராஜா அவர் பணி அந்த விவரநல்லூர் காவல் நிலையத்தில் அவர் பதவிக்கு வந்த பிறகு தொடர்ச்சி அங்க இருக்க வரலாற்று சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் எல்லாம் அழைத்து அவர் பார்த்து ஒன்டன் போடுறாரு, இங்க வந்து என்னை பார்த்துட்டு போகணும்னு சொல்லி சொல்றாப்ல. இவங்க மேல ஹெச்எஸ் லிஸ்ட் இருக்கு இவங்க 2 மேலையும். இவங்களையும் வர சொல்லி இவங்க பாத்துக்கிறாங்க. இவர் நேரடியாக அவர்கிட்ட பேசுறாங்க. ஒரு ஒன்டன் போடுறாரு, ஒன்டன்ல இவங்க அட்டன் ஆகுறாங்க. மறுபடியும் 1 மாசம் கழிச்சு ஒரு ஒன்டன் போடுறாரு. அந்த ஒன்டனுக்கு இவங்க நேரடியாக காவல் நிலையத்துல ஆஜராகிட்டு இருக்காங்க. கடந்த 18/11/24 அன்னைக்கு திங்கட்கிழமை காலையில இவங்க காவல் நிலையத்துல இவர் முன்னால ஆஜராகிட்டு தான் போறாங்க. இப்படி ஒன்டனுக்கு அட்டன் ஆகுறாங்க. இவர் 1 வாரம் கழிச்சு ஒன்டன் போடுற, வெள்ளிக்கிழமை சேரமதி ஆர்டிஓக்கு வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்படி இவங்க மேல ஏதாவது தவறு இருந்தா அன்னைக்கு கைது பண்ண வேண்டியதானே. எந்தவித தவறும் கிடையாது. அதாவது முழுக்க ஒரு எஸ்பி முன்னாடி, உயர் அதிகாரி முன்னாடி நான் ஒரு சிட்டான ஆபீசரு அப்படின்னு காமிச்சுக்கிடணும். ஒரு சினிமா போல நான் பந்தா பண்ணணும். இந்த பந்தாவுக்காக அப்பாவி, எந்த தவறும் செய்த அப்பாவி இளைஞர்களை முழுக்க தன்னோட சாதி வெறியோடு, சாதிய பேரை சொல்லி இவன் ஒருத்தர் வந்து இதுல பல்லர் சமூகம், ஒருத்தர் பறையர் சமூகம், நீ என்ன சமூகம், இவனுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கா, என் தம்பின்னு இருக்கான், பல்லனுக்கு பறையனுக்கு என்ன அண்ணன் தம்பி என்று சொல்லியே கைகளை அடித்து உடைக்கிறார்கள். இதுக்கு சட்டப்படியான நடவடிக்கை இந்த அரசாங்கமும் சரி, காவல்துறை உயர் அதிகாரிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல் கண்காணிப்பாளர்களிடம் இதை பத்தி தகவல் சொன்னா அவரை டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு, பணிமாறுதல் செய்தாச்சுன்னு சொல்றாங்க. பணிமாறுதல் ஆல்ரெடி அவருக்கு 1 வாரத்துக்கு மேலே ஆயிட்டு. அதுல எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. அவரு மேல SC/ST ஆக்ட்ல வழக்கு பதிவு செய்து அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும். இது எங்க மக்கள் தேசம் கட்சியின் பாகமாக நாங்கள் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம். இந்த சட்டப்படி நடவடிக்கை எடுக்க தவறினால் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் எங்கள் பட்டியல் சமூக சகோதர அமைப்புகளுடன் கலந்தாலோசித்து தமிழகம் எங்கும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது சம்பந்தமாக நாங்கள் வழக்குகளும் தொடர்ந்து கொண்டே இருப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். கண்டிப்பாக சார், அதாவது குற்றம் செய்தாலே கையை உடைப்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. குற்றம் செஞ்சா நீதிமன்றம் மூலமா நிறுத்தி அவங்களுக்கான தக்க தண்டனையை வாங்கி கொடுக்கும் இந்த அரசு, காவல்துறை. எந்த தவறும் செய்யாத இவங்க 2 பேரை கொண்டு போய் எது கையை உடைக்கணும்? ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. என்ன காரணம்? ஏதாவது குற்ற வழக்குல இப்போ ஈடுபட்டாங்களா, இல்ல யாராவது குற்ற பின்னணியில இவங்க தொடர்புல இவங்க இருந்தாங்களா, இல்லாட்ட
இந்த யாருக்கும் அடைக்கலம் கொடுத்தாங்களா, இவங்க யாராவது கூப்பிட்டு, அதாவது இவங்க இருக்கு மேல வழக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக்கிட்டு இருக்காங்க, இவங்க மேல எந்த வாரண்ட்டும் கிடையாது. முதல் நாள் 20ஆம் தேதி இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 18ஆம் தேதி காலையில இவங்க வீரநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராயிட்டு தானே போறாங்க. அந்த எஸ்ஐ சம்பந்தப்பட்ட எஸ்ஐ ராஜா கிட்ட போன்ல பேசிட்டு தான் இருக்காங்க. சிடிஆர் போட்டு பாருங்க, இந்த பையன் ஆசிதமி செல்ல சிடிஆர் போட்டு பாருங்க. அந்த எஸ்ஐ ராஜா மொபைல்ல பேசிட்டு தான் இருக்காங்க டெய்லி. நீங்க அவர் கூப்பிட்ட இடத்துக்குலாம் போறாங்க. இவங்க இருக்க இடத்த அவர் வந்து லொகேஷன் வாங்கிட்டு போறாரு, நீங்க தான் இருக்கேன்னு அவனை பாக்கணும்ட்டு. எங்கேயும் தலைமறைவாக இல்லை. இந்த தகவலை சொன்னா இசைராஜா தரப்பு என்ன சொல்றாங்க, அப்ப இங்க எஸ்பி சொல்லிதான் இவங்க கையை உடைச்சாங்களா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எஸ்பி கொடுத்தாரா, இல்ல இந்த அவரு சொன்ன நான் ஸ்பெஷல் டீம் தனிப்படை தான் இதை இவங்க இந்த நிகழ்ச்சி செஞ்சாங்கன்னா இல்ல, எல்லாருமே மறுக்கிறாங்க. இது எந்த உயர் அதிகாரிகளுக்கும் கட்டுப்படாம தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஆள் தான் இந்த இசைராஜா. எந்த உயர் அதிகாரிகளுக்கும் ஒரு கட்டுப்படுறது கிடையாது. அங்க இருக்க காவல் ஆய்வாளர் முத கொண்டு சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய துணை கண்காணிப்பாளர் சேரமாதேவி துணை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் இந்த தகவல் தெரியாது. அவர் எல்லாருமே இவர் தன்னிச்சையாக யாரையும் மதிக்காம தன்னிச்சையாக செயல்படக்கூடிய, அதாவது ஒரு சினிமா பாயிண்ட்ல என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, நான் என்ன செஞ்சிட முடியும் என்னைய, ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. நிறைய பேரை கைகால உடச்சுனா யாரும் இதை பத்தி எந்த புகாரும் அளிக்கல. நிறைய அட்ராசிட்டி இருக்கு இவர் மேல, நிறைய இவர் பணி செய்யற இடத்துல நிறைய மனித உரிமை மீறல் இருக்கு. அது போக என் சமூகத்தை சார்ந்தவங்க தான் இந்த சுற்றுவட்டத்தில் இருக்காங்க. அவர் நினைச்சா அவரு, அதாவது போலீஸ் ஆபீசர் இல்லாம தனிப்பட்ட முறையில் அவங்க சமூகத்தை சார்ந்த சில ரவுடிகளை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. குடும்பத்தையும் வழக்கறிஞர் எங்களையும் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் 2 நாள் ஆச்சு, இன்ன வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. அவர் கவனத்துக்கு கொண்டு போயாச்சு. அவர் என்ன சொல்றாரு, பணிமாறுதல் செஞ்சாச்சுங்க. பணிமாறுதலோட ரிப்போர்ட் ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பணிமாறுதல் வந்து இவர் போக மறுத்ததாக தகவல் சொல்றாங்க. அப்போ இப்போ கரண்டா இவ்வளவு பிரச்சனையான போறோம், நேற்று ஒரு பணிமாறுதல் பண்ணியாச்சு அப்படிங்க. பணிமாறுதல் வந்து இதுக்கான தகுந்த இதா, ஒரு எந்த குற்றம் பின்னணியில் குற்றம் செய்யாத ஒரு நபர்களை கொண்டு கையை சாதிய வன்மத்தோடு மனித உரிமை செய்த ஒரு காவல்துறை அதிகாரிக்கு வெறும் பணிமாறுதல் மட்டும் போதுமா? இதுக்கான இழப்பீடு என்ன, இதுக்கான தண்டனை என்ன? இப்போ நீதிமன்றத்திலேயே வழக்கு இது சம்பந்தமா வழக்கு தொடுத்திருக்கோம். இன்று சாயங்காலம் எங்க நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எங்க பட்டியல் சமூக சக அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு ஆலோசனை நடத்தி திங்கட்கிழமை ஒரு பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் திருநெல்வேலியில் நடைபெறும். அதுபோக தமிழகம் எங்கும் எங்க மக்கள் தேசம் கட்சியின் சார்பாக தமிழகம் முழுவதும் திங்கட்கிழமை ஒரு ஆர்ப்பாட்டமும் எல்லா அந்தந்த மாவட்ட தலைநகரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்துக்கு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து எந்த நடவடிக்கையும் இல்லை என்றால் எல்லா சமூக அமைப்புகளும் சேர்ந்து தமிழகம் முழுவதும் இதை தொடர்ச்சியாக போராட்டங்களும் ஆர்ப்பாட்டம் நடக்கும். ஆசை கதிரவன், மாநில இளைஞரணி செயலாளர், மக்கள் தேசம் கட்சி. ரெண்டு காவலர்களை அறிவாளால வெட்டுனன்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறாங்க. ரோந்து சென்ற காவலர் அறிவாளால வெட்டினு. இது ஒரு வீடியோ எப்படின்னா, இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு. அதாவது கீழே இப்படி ஒரு இந்த வழக்கு செய்தியை போட்டு, அதாவது நம்ம இப்போ மனித உரிமை ஆணையத்துக்கும் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடி ஆணையத்துக்கும் நம்ம மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், மேஜிஸ்ட்ரேட் மனு கொடுத்துருக்கோம். இப்போ அவங்க மத்தியில தவறான ஒரு அபிப்பிராயத்தை இவங்க மேல கொண்டு வர்றதுக்காக இப்படி தவறான ஒரு வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்திக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எல்லா வலைதளங்களையும் பரவிக்கிட்டு இருக்கு. எது யாரு போட்டு தெரியல, எல்லா பத்திரிகா சங்கத்துல வருது, எல்லா நியூஸ்ல இது ஒரு நியூஸ், எல்லா நியூஸ்ல இருந்து இதை போட்டுக்கிட்டே இருக்காங்க.